வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மீண்டும் தேடல் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஓர்மா அப்படின்ற பேரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காயத்ரி அவர்கள் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சின்ன பொண்ணு தன்னோட தந்தையோட மறைவுக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி அலையக்கூடிய ஒரு தேடல் படலம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் காயத்ரி அருண் வந்து ஒரு சிங்கிள் உமனாக இருப்பாங்க. தன்னோட பொண்ணோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிங்கிள் உமன் அப்படின்றதுனால சொசைட்டியில் ஏகப்பட்ட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்களோட கணவர் ஆக்சுவலாக வந்து ஒரு இயற்கை ஆர்வலராக இருப்பார். அதுக்காக ஏகப்பட்ட போராட்டங்கள் அப்படின்றதுமே பண்ணியிருப்பாரு. அதன் காரணமாக ஒரு டைம் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அண்ட் லாக்அப்லேயே இவர் இறந்து தான் ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ உண்மையிலேயே இவருக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவளோட பொண்ணு வந்து ட்ரை பண்ணுறா. அந்த டைமில் தான் இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் கதை கட்டி விடுது. ஸோ உண்மையிலேயே அவர் தான் காரணமா இல்லை உண்மையிலேயே அந்த லாக்அப்பில் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த பொண்ணோட சந்தேகம் அப்படின்ற ஒரு சின்ன தீமை எடுத்துக்கிட்டு அதை வந்து இவங்க கதையா பில்ட் பண்ணணும் ட்ரை பண்ணது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அதை மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி காயத்ரி அருணோட கேரக்டர் அப்படின்றதுமே ரொம்ப சாலிடா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு சிங்கிள் உமனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத ரொம்ப நீட்டா அந்த கேரக்டர் வழியாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல வரக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு ரோலா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் ஒரு லெஸ் தென் 2 hours டியூரேஷன் தான். ஆல்சோ அந்த பொண்ணுக்கு அந்த உண்மை தெரிய வருது அப்படின்ற போது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் உண்மையிலேயே அதெல்லாம் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தை ஒரு த்ரில்லர் மாதிரி இவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அந்த லாக்அப்பில் நடந்த விஷயங்களை முழுசாக காட்டாமல் மறைச்சிருக்கணும். ஸோ டுவர்ட்ஸ் தென் அட்லீஸ்ட் அது ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்டராவது இருந்திருக்கும். பட் இவங்க மொத்தத்தையும் காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து உண்மையை தேடி அலையிறா அப்படின்னும் போது என்ன பரபரப்பு இருக்கும் போது உண்மையிலே சாதாரணமாக நகர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நார்மலான ஒரு எபிசோட் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதுமே கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். ஒரு சீரியல் எஃபெக்ட் தான் நிறைய இடங்கள்ல வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ட்ரை பண்ணணும்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.